எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு பிடிச்ச கேரக்டராக இருந்தவர் ராமமூர்த்தி. அவருடைய பாசிட்டிவிட்டி, எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம் அவருடைய நடிப்பு. அந்த கேரக்டராக நடித்தவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வாழ்ந்தமாக தான் வாழ்ந்திருப்பார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமயத்தில் திடீர்னு அவருடைய மரணம்ங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏற்கனவே எழிலமிர்தா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நெகட்டிவிட்டி. இப்போ திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்தில் எல்லாருமே அதில் ஆடி போயிருப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கோபி தான் இந்த மரணத்துக்கே காரணம். அவர் வந்து நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் செஞ்சு இப்போ ஈஸ்வரி ஜெயிலுக்கு போகிறதுக்கெலாம் காரணமாக இருந்ததுனால தான் வந்து இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவர் கடைசி ஆசையாக கூட வந்து கண்டிப்பாக வந்து அவனை கொல்லி வைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கண்டிப்பாக ஒதுக்கி வைக்க போகிறாங்க. அப்போ கோபி வந்து வெகுண்டு எழுந்து என்ன செய்ய போகிறாரு, தன்னுடைய அப்பா கிட்ட வந்து அப்பாவுக்கு கடைசி இறுதி ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியல, இறுதி சடங்கை கூட என்னால் வந்து ஒரு பையனாக கடமையை செய்ய முடியலன்னு கோவப்பட்டு அவரை எல்லா கோபத்தையும் பாக்கியாட்ட தான் காட்ட நினைப்பார். இதை வச்சு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக போகுதுங்கிறத பற்றியும் இவருடைய மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.